இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி கர்ப்பமாயிட்டா, அவ்வளவுதான். இப்ப என்ன அவ குழந்தைய பெத்துக்கிட்டா? குழந்தை பிறக்காது, பிறக்கவும் விட மாட்டோம், சரியா? ஆமா, அத கழிச்சிருவோம். அது முடியுமா? பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. முடியுமா? ஏன் முடியாது? அவெல்லாம் முழுசா ஒரு மாசம் கூட தாங்க மாட்டா. செஞ்சு காட்டுறோம். ஆமா, அதுதான் இப்போ ஒரே வழி. வேற வழியே இல்ல. இப்படியே ஏதாச்சும் சொல்லி என்னை ஏமாத்த பாத்தீங்க, அந்த ஜனனிய நான் கொன்னுடுவேன். கொலைகாரி ஆகாம இருக்கணும்னா அபார்ஷன் பண்ணிடுங்க. இல்ல நான் கண்டிப்பா அவளை கொலை பண்ணிடுவேன். எனக்காக யோசிக்கவும் கண்ணீர் வடிக்கவும் நீங்க இருக்கீங்கல்ல, அது போதும். இந்த ஜென்மத்துல இன்னொரு வாழ்க்கை தேவையில்லம்மா. என்னால யோசிக்கவே முடியாது. சந்தோஷமா இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா, அழாதீங்க. இங்க பாருங்க, நீங்க அழுதா நான் அழுதுருவேன். நான் அழக்கூடாதுன்னு வைராகியமா இருக்கேன். சத்தியமா சிவாக்காக நான் இல்லைம்மா. சிவாவோட வாழ்க்கையில எந்த காலத்திலயும் நான் தலையிட மாட்டேன். நான் தடையாவும் இருக்க மாட்டேன். நீங்க என்ன நம்பலாமா? எனக்கு தெரியும் துளசி, நீ எப்படிப்பட்டவன்னு. ஜனனி மட்டும் வராம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? என்ன பண்றது? ஜனனி எதன சிவா காதலிச்சிருக்கா. எல்லாருக்கும் சிவாவோட சந்தோஷம் தானே முக்கியம். இல்ல, நீ என்னதான் சொன்னாலும் யாராலையும் துளசி ஆயிட முடியாது. துளசி வேற. துளசிக்கு ஈடு வேற யாரும் இல்ல. துளசி மாதிரி ஒரு பொண்ணு இனி பிறந்துதான் வரணும். அவருக்கும் பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நீ நல்லா இருக்கணுமா? கண்டிப்பா நீ நல்லா இருப்ப. உன் குணத்துக்கு எங்க போனாலும் நீ நல்லா இருப்ப. அம்மா, லைட் ஆஃப் பண்ணுங்களேன். ஜனனி, என்னடா? என்னம்மா நீ ஜனனி? பார்த்து வரக்கூடாதா? சாரி அங்கிள். இத பாரு ஜனனி, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. மாடிப்படி ஏறும் போது சரி, இறங்கும் போது சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். சிவா, உட்கார வைப்பா. வா உட்கார், வா பார்த்து உட்காருமா. உட்கார். ஒண்ணு இல்லம்மா. காலில் ஏதாவது அடிபட்டுச்சா? இல்ல இல்ல, எதுவும் இல்ல. ஜனனி, ஏய், இங்கதான் இருக்கியா? இந்த குடி. ஏய், எனி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ல இருக்கீங்களா? குழந்தைய பத்தி தான். ஆமா, குழந்தைத்தனமான ஒரு டிஸ்கஷன். ஜனனி, இந்த குடி. குடி. துளசி கிட்ட ஜூஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்களே ஜில்லுன்னு ஜூஸ் கொடுத்துட்டீங்க. சிவா, துளசி கிட்ட இன்னொரு உதவி கேட்டிருக்கேன். செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா நீங்கன்னா அவங்களுக்கு தனி பிரியம். லூசு மாதிரி பேசாத. நிஜம்தான் சிவா, நீங்க சொன்னா அப்ஜெக்ஷனே இல்ல. எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். சரி, என்ன விஷயம்? சொல்றேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன். நான் கேட்டத எனக்காக துளசி பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. பாரு ஜனனி, நல்ல விஷயமா இருந்தா அதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. துளசியை செய்வாங்க. நான் இல்லை, அது யாருமே சொல்ல தேவையில்லை. அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். சரியா? ஏதாவது யோசிக்காம சீக்கிரம் குடிச்சிட்டு வா போலாம்.
வைத்திய பாட்டி ஆன் த வே இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. உன் நாடிய புடிச்சு உன் ஹிஸ்டரியே சொல்ல போறாங்க. நீ நல்லா சிக்க போற ஜனனி. ஜனனிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும், அதான் என்னோட ஆசை. ஆமாம்மா. வந்துட்டாங்க. வாமா செவ்வந்தி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். படிச்ச டாக்டர் சொல்றதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ ஜனனிக்கு நாடி பிடிச்சி பார்த்து சொல்லு. நீ சொன்னாதான் எனக்கு முழு திருப்தியா இருக்கும். அப்படியா? இப்பயே பார்த்து சொல்றேம்மா. சிவா, பா வைத்திய பாட்டி வந்திருக்காங்க, ஜனனி கூட்டு வா. அந்த வரேன்பா. இது என்னம்மா புதுசா இருக்கு? அப்படி என்ன ரகசியம்? கைய பிடிச்சு தானே பார்க்க போறீங்க, அதுக்கு எதுக்கு தனியா கூட்டிட்டு போகணுங்கிறீங்க? பாட்டிக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு போல இருக்கே. பாட்டி, வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? இல்ல இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. என் பாட்டிக்கு தெரியாதா? காரணம் எல்லாமே சொல்லுவாங்க. நீங்க தேவையில்லாம எதுக்கும் டென்ஷன் ஆகாம இருங்க. போன முறை வந்தப்போ ஹால்ல வச்சு தானே பார்த்தாங்க. இல்ல பாட்டி சொல்றதுதான் சரி. தனியா ரூம்குள்ளேயே போய் பார்க்கலாம். ஏதாவது சொல்லி அழுது கெஞ்சி போய் சொல்ல வைக்கலாம். அதுக்கு தனியா பாக்குறது தான் நல்லது. பார்க்கட்டும், வேண்டாம்லாம் ஒன்றும் சொல்ல. எதுக்கு தனியா பார்க்கணும் தான். மாமா, நான் கேட்கல, எல்லாரும் கேட்டாங்கல்ல, அதான் கேட்டேன். இப்ப எதுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் சும்மா இருங்க. செவ்வந்தி விருப்பத்துக்கே விடுங்க. இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிறீங்க? இடைஞ்சல் இல்லாம மூச்சு விடுற சத்தம் கூட கேட்காம நீங்க எல்லாரும் ஒதுங்கி இருப்பீங்களா? இருக்க முடியாதல்ல, அதனாலதான் தனி ரூம்ல வச்சு பார்க்கலான்னு சொன்னேன். ஓ, விசலாச்சி, ஆ சரி சரி, குறுக்க குறுக்க எல்லாரும் பேசாதீங்க. அம்மா விருப்பப்படியே பார்க்கட்டும். பார்க்க வேண்டாம் நீங்க யாருமே சொல்லல. எதுக்கு தனியானு தான் கேட்டோம். அடி செருப்பால, செவ்வந்தி தான் சொல்றால இடைஞ்சல் இல்லாம இருக்கணும்னு.